Taste the Daily. சென்னையில் திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சுவரொட்டி மீது காலணி வீசிய மூதாட்டி குறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா விருகம்பாக்கம் மற்றும் கே நகர் ஆகிய காவல் நிலையங்களில் புகார் அளித்தார். ஒரே வழக்கிற்கு இருவேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கக்கூடாது என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாத திராவிட மாடல் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் கண்டனங்களை தெரிவித்தனர். பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களையும் வழிப்பறி செய்பவர்களையும் கஞ்சா மது போதையில் கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களையும் கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவலர்களுக்கு மூதாட்டி மீதான வழக்கை விசாரிக்க மட்டும் நேரம் இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மக்களின் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மக்கள் மீதே வழக்கு தொடுக்கும் மக்கள் விரோத திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நெல்லையின் பாரம்பரிய பாலத்தில் திமுக கூட்டத்திற்காக துளைகள் அமைத்து கட்சி கொடிகள் நடப்பட்டதற்கு அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் கழக நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை நகரங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள சுலோச்சனா முதலியார் பாலத்தில் தீய சக்தி திமுக அமைச்சர் KN நேரு பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக பாலத்தில் துளையிட்டு கட்சி கொடிகள் நடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பேணி பாதுகாக்க வேண்டிய பாரம்பரிய பாலத்தில் ஆளும் தரப்பே துளையிட்டு சேதப்படுத்தியது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாலத்துல கொடிக்கட்டுங்கிற பேர்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட கொடிகளை தோண்டி உள்ள பாலத்துக்கு தோண்டி ஊனிருக்காங்க. அது அந்த பாலத்தை சேதப்படுத்துறாங்க. இந்த அரசை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறது கையாளாத தலைமை இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. இந்த பாலத்தை பராமரிக்க தான் மாட்டுக்காங்கன்னு பார்த்தா அந்த பாலத்தை இந்த மாதிரி சேதப்படுத்துறாங்க. பராமரிக்கவே செய்யறதில்லை. அந்த இது ஒரு 182 ஆண்டு காலம் ஆயிட்டு இந்த பாலம். இலங்கையின் திரிகோணமலை கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த ஆளில்லா சிறிய ரக விமானம் மீனவர்களால் மீட்கப்பட்டது. திரிகோணமலையில் இருந்து 35 மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மிதந்து கொண்டிருந்த விமானத்தை படகு மூலம் கரைக்கு இழுத்து வந்தனர். சுமார் 40 கிலோ எடை உள்ள இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படை பயிற்சிகளில் இலக்குகளாக பயன்படுத்துவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கை கடற்பரப்பில் தரையிறங்கியிருக்கலாம் என்றும் இதில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்த இலங்கை விமானப்படை அதிகாரிகள் இதனால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு இதேபோன்ற ஆளில்லா விமானம் ஒன்று ஒடிசாவில் இருந்து இலங்கைக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். நெல்லை திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் சிக்கிய குற்றவாளிக்கு சொந்தமான இடங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அமரன் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்துள்ளதாக கூறி மேலப்பாளையத்தில் உள்ள திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் பஷீரப்பா தெருவை சேர்ந்த முகமது யூசுப் ரசீன், சையது முகமது புகாரி ஆகியோர் பிடிபட்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவரது வீட்டிலும் தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.